ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை வச்சு பொரியல் தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி 2 சொம்பு தண்ணி வச்சுக்கலாங்க. காயட்டும். அதுக்குள்ளே முருங்கைக்கீரையை எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் எதனா பழுத்த இலை இருக்கான்னு பார்த்து இது எடுத்துடலாங்க. இல்லைன்னா இது இருந்தால் வயிறு வலிக்கும். அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குண்டால் தண்ணி வச்சது காஞ்சிட்டு இருக்கும். இப்போ அந்த உலையில் இந்த கீரையை சேர்த்துக்கலாங்க. இந்த கீரைக்கு எண்ணெய்லாம் தேவைப்படாதுங்க. ரொம்பவே ஈஸியான பொரியலுங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அந்த தண்ணி கொதித்த தண்ணியில் கீரையை போட்டு கிளறி விடலாம். கீரை வேகிற கேப்பில் வேர்க்கடலையை வறுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு 3 காஞ்ச மிளகாய் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடி பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணால் போதுங்க. மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாடியில் ஒரு வெங்காயம் 6-7 பல் பூண்டு போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த கேப்பில் கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கீரையில் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. பூண்டும் வெங்காயம் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம வேர்க்கடலை பொடியை அரைச்சி வச்சதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரண்டியோட கைப்பிடியில் இந்த மாதிரி கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பார்த்துட்டு வேர்க்கடலை பொடியை எவ்வளோ வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. இது என்னோடய ஸ்டைலில் ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி மிஸ் பண்ணாத பார்ப்பீங்க. என்னோடய ஸ்டைலில் முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.